கடமைக்காக உட்கார்ந்து கடமைக்காக எழுந்துட்டு போகிறோம். ஆண்டவர் நம்ம கிட்ட கணக்கு கொடுத்திருக்கிறாருங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கு, நீ பயப்படாதே அப்படின்னா இண்டிவிஜுவலா ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஒரு சிங்கிள் பர்சனுக்கு என்ன பண்றாரு, இந்த வார்த்தையை சொல்றாரு. எல்லாத்துக்கும் சொல்லல, கர்த்தரை அறிந்த ஜனங்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு தேசம் எப்படி போய்கொண்டு இருக்கிறது சொல்லவே முடியாது இல்லையா, சொல்லவே முடியாது. யாரை நம்பணும்னே தெரியல. கணவனை நம்புறதா, மனைவியை நம்புறதா. ஒரு சட்டம் வந்துச்சு தெரியுங்களா, கணவன் கெட்ட வார்த்தை பேசினா நீ போய் இதுல கோர்ட்ல சொல்லினா பிடிச்சி உள்ள போட்டுருவான். தெரியுமா, தமிழ்நாட்டில எல்லாம் இருக்கு. மனைவியை அடிக்க கூடாது, கணவனை திட்டக்கூடாதாப்பா. கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஆமா, பயம் எங்க பார்த்தாலும் ஒரு பயம். நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் எப்படி இருப்போம், பயந்துட்டே இருக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஐயோ என் பிள்ளை வந்துருமா, என் பிள்ளை வந்துருமா, என் பிள்ளை வந்துருமா. ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்பட்டீங்கன்னா ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. நீ உங்க பிள்ளார பயம் இருந்துச்சுன்னா உண்மையா சொல்றேன், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளே கிடையாது. நம்மளுக்கு என்ன ஆவியை கொடுத்திருக்கிறார், பயத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை. ஆமாவா, ஆமாங்களா? ஆமா, வேதத்துல 366 டைம் பயப்படாதே 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 என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தான் அதிகமான பயம். கிறிஸ்தவங்களை போல எப்படி தைரியசாலி யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கிறிஸ்தவங்க தான் ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாங்க, ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த பயத்தை நீங்களும் நானும் எடுத்து போட வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நாம் சாதிக்க வேண்டுமானால் இந்த 2025 நீங்க அநேக அற்புதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களுக்குள்ள இருக்கிற